என்னங்க உட்கார் உட்கார். அப்பா அவங்க வீட்டில் பேசுனீங்களா? என்ன பிரச்சனையா? பேசியிருக்கோம், பார்த்துக்கலாம். இப்படி மொட்டையா சொன்னா எப்படி? டேய் அதான் அப்பா பாத்துக்கலாம்னு சொல்றாருல, விடுடா. அவங்க எங்கள் அக்காவை கொடுமைப்படுத்துவாங்க, கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினச்சாங்களா? இப்போ நீங்கள் கேட்டதுக்கு என்ன பதில் சொன்னாங்க? டேய் செந்தில், மாப்பிள்ளைய வீட்டுக்கு வர சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக வருவார். உட்காந்து பேசி பிரச்சனையை முடிச்சு வச்சிடலாம். அதுக்கப்புறம் கொள்ளையிலேயே அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு வைப்போம். நீங்க என்ன பிரச்சனைன்றத பத்தி பேசாம அக்காவை அனுப்பி வைக்கிறதுல குறியா இருக்கீங்க. நீங்க போன பிறகும் அண்ணி என்னென்னமோ சொன்னாங்க. அம்பட்டு குடும்பப்படுத்தின இடத்துக்கு அண்ணிய மறுபடியும் அனுப்பி வைக்கணுமா? அப்பா எல்லா விஷயத்தையும் நான் பேசியிருக்கேன்ப்பா, சரியாயிரும். எப்படியாவது சமாதானப்படுத்தி கொள்ளையிலையும் மாப்பிள்ளையும் சேர்த்து வச்சிடலாம். ஒருவேளை அக்காவை மறுபடியும் கொடுமைப்படுத்தினான்னா அக்கா பாவம்பா. அரசி சொல்றதும் நியாயம் தானே. அப்புறம் நீ மாதிரி இருந்துக்கிட்டு அக்காவை அம்பிட்டு கொடுமைப்படுத்திருக்கா? அப்படி பேசாம போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோமா? ஆமா, எனக்கும் இவர் சொல்றதுதான் சரின்னு தோணுது. நாம வேணா ஒரு தடவை போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து மிரட்டி பார்க்கலாம்ல. ஆனா நீங்க வேற சும்மா இருமா. இந்த புள்ள குணம் தெரியாம நீங்க பாட்டுக்கு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க. மாமா சும்மா இரு. போலீஸ்ல புகார் கொடுக்கணும்னா அவங்க தான் மொத்தமா குழலி மேல புகார் கொடுக்கணும். இல்லை உனக்கு புத்தி கித்தி கேட்டு போச்சா? பேசாம உள்ள போட போறான்ற இல்ல. என்னங்க இருங்க இருங்க. டேய் இப்ப எதுக்குடா அப்படி சொல்ற? அக்கா அது வந்து அம்மா அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. மாமா என்னென்னமோ உளறிட்டு இருக்காரு. மாமா நீ உள்ள போ மாமா. இல்லடா ஏதோ சொல்ல வரான் அவன். அம்மா அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. சொல்லுடா. அக்கா அது வந்து மாமா வேணாம் மாமா. ஏய் சொல்ல போறியா இல்லையா? அக்கா குழலி நம்ம கிட்ட பெருசா புகார் பட்டியல் வாசிச்சது இல்ல, ஏன்னா அப்படி குடும்பப்படுத்துறாங்க இப்படி குடும்பப்படுத்துறாங்கன்னு. அங்க போய் பார்த்தாதான் தெரியுது குழலிய அவங்க கொடுமைப்படுத்தல, குழலி தான் ஒத்த ஆளா மொத்த குடும்பத்தையும் கொடுமைப்படுத்திட்டு இருந்திருக்கா. ஏழை